தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் நிறைவடைந்த நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் கண்காணிப்பு பணி தீவிரமாக நடைபெறுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. 85 விழுக்காட்டுக்கும் கூடுதலான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இந்த நிலையில்தான் பதிவான வாக்குகள் அனைத்தும் ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லப்படக்கூடிய வாக்குகள் எண்ணக்கூடிய மையத்தின் அருகிலே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் அதற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே RO என்று சொல்லப்படக்கூடிய தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் தினம்தோறும் 2 முறை அந்த ஸ்ட்ராங் ரூம் பகுதிகளிலே கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாள்தோறும் குறைந்தது 2 முறை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகளாக இருந்து வரக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களும் கூட 3 முதல் 4 நாட்களுக்கு ஒரு முறை தங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்கு எண்ணும் மையத்திற்கு சென்று அங்கே பாதுகாப்பாக வாக்குகள் பதிவு எந்திரங்கள் இருக்கின்றனவா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக கூறியிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் வேட்பாளர்களுடைய பிரதிநிதிகள் தேவைப்படும் பொழுது CCTV காட்சிகளை சென்று பார்ப்பதற்கும் அவர்களுக்கு ஏதேனும் ஐயப்பாடுகள் இருந்தால் அந்த ஸ்ட்ராங் ரூம்களுக்குள் இருக்கக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களின் பாதுகாப்பில் ஏதேனும் குழப்பம் இருப்பதாக வேட்பாளர்களுடைய முகவர்கள் நினைத்தால் அவர்களுக்கு அது தொடர்பான CCTV காட்சிகளை வழங்க அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் தேர்தல் நடைபெற்று முடிந்திருந்தது. எந்த ஒரு பகுதியிலும் மறுதேர்தல் நடத்துவதற்கான தேவை எதுவும் எழவில்லை என்றும் மறுதேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக அன்றைய நாளில் தேர்தல் நடைபெற்றது, அமைதியாக தேர்தல் நடைபெற்றது. எந்த ஒரு இடத்திலும் மறுதேர்தல் நடத்துவதற்கான சூழல் இல்லை, அதற்கான தேவையும் எழவில்லை என்று கூறியிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் அந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன என்ற தகவலையும் கூறியிருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.